ராஜி ரூமில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. கரெக்டாக கதிர் உள்ளே வராரு. பார்த்துட்டு இவன் இன்னும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. ஆறுதலாக என்ன சொல்லலாம்னு சொல்லி பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. சரின்ட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக கதிர் வந்து ராஜியோட கை மேலே கை வச்சு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. ராஜிக்கு கூட கொஞ்சம் ரொம்ப அழுகையாக வருது. அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து கொடுத்துட்டு இந்த தண்ணியை குடி அப்படிங்கிறாரு. சரின்னு அவங்களும் தண்ணியை குடிச்சிடுறாங்க. டியூஷன் எடுக்க வேண்டாம்னு சொல்லி மாமா இந்த வீட்டில் எடுக்க வேண்டாம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் டியூஷனே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சி தான் வேறு வீட்டில் போய் எடுக்கலான்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் சத்தியமாக மாமா இப்படி சொல்லுவாங்க நான் நினைக்கவே இல்லை. மாமா ரொம்ப நல்லவர் தான். ஆனால் மற்றவங்களுடைய உணர்வுகளை மற்றவங்களுடைய எண்ணங்களை அவர் புரிஞ்சுக்கிடாமல் நடந்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் அத்தைக்கு மீனாக்காவுக்கு எல்லாருக்குமே என்னால் சங்கடம் தான். அவங்க பாவம் என்னால் தப்பே செய்யலை. ஆனால் என்னால் அவங்க திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணி புலம்பிகிட்டு இருக்காங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? இதுதான் வீடு. இந்த வீடை இப்போ தான் நீ இப்போ முழுசாக புரிஞ்சிருக்க. இந்த வீடு இப்படி தான் இருக்கும். இங்கே ஒருத்தர் இருப்பார், அடிக்கடி சட்டம் போடுவார். அந்த சட்டத்தை வந்து மீற முடியாது. அந்த சட்டத்தை வந்து கட்டுப்பட்டு அதுக்குள்ளே தான் இருக்கணும், வேறு வழி இல்லை.